தமிழ் சினிமாவின் பிரபலமான மற்றும் தவிர்க்க முடியாத நகைச்சுவை நடிகர்களில் ஒருவரான வெண்ணிராடை மூர்த்தியின் உண்மையான பெயர் கிருஷ்ணமூர்த்தி நடராஜ சாஸ்திரி. இவர் 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி சிதம்பரத்தில் பிறந்தார். கல்லூரியில் சட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்து படித்தது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் PhD பட்டமும் பெற்றிருக்கிறார். ஆரம்பத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த இவர் சினிமா மீது கொண்ட ஆர்வம் காரணமாக நடிகராக மாறினார். முதலில் 1965ஆம் ஆண்டு வெளியான வெண்ணிராடை என்ற படத்தின் மூலம் தமிழ் திரைத்துறையில் அறிமுகமானார். முதல் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து வெண்ணிராடை என்ற பெயரே அவரது அடையாளமாக மாறியது. அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை மற்றும் துணை கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். மேலும் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான மாலை சூடவா என்ற திரைப்படத்தின் திரைக்கதையை எழுதியது வெண்ணிராடை மூர்த்தி என்பது குறிப்பிடத்தக்கது. 1966ஆம் ஆண்டு நடிகை மணிமாலாவை திருமணம் செய்து கொண்டார். இவரது மனைவி மணிமாலா 1985ஆம் ஆண்டு சிவகுமார் நடிப்பில் வெளியான சிந்து பைரவி திரைப்படத்தில் சுஹாசினியின் தாயாக நடித்திருந்தார். இந்த தம்பதிக்கு மனோமூர்த்தி என்ற மகன் உள்ளார். இவர் நடித்த மைக்கேல் மதனகாமராஜன், இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி, சாமி, குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி போன்ற திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றன. தற்போது அவரது பேரன் விரைவில் தமிழ் திரைத்துறையில் அறிமுகமாக உள்ளார் என்ற செய்திகள் வெளியாகி உள்ளன. 1965ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் தனது திரைப்பயணத்தை தொடங்கிய வெண்ணிராடை மூர்த்தி 2025ஆம் ஆண்டு மே மாதம் தமிழ் சினிமாவில் 60 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.